வணக்கம் நண்பர்களே! நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ரொம்ப சாரி. கொஞ்சம் வொர்க் ரிலேட்டடா வெளிய போயிட்டேனுங்களா, அதனால என்னால வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் கேப் ஆயிருச்சு. ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஸோ இனி ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோ வரும். இரு எல்லா வாரமும் இனி வாரம் முழுக்க 2 வீடியோக்கள் வரும். ஒவ்வொரு வாரமும். ஸோ நீங்க உங்களுக்கு எந்த கார்டு எத பத்தி டவுட்ஸ் எது கேட்டாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இந்த மாரி சில டவுட்ஸ். அது இன்னும் நான் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிருவேன். ஸோ நீங்க உங்களுக்கு மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா, தாராளமா கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நான் கண்டிப்பா ரீட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ வாங்க இந்த வார வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற கார்ட் வந்து எஸ்பிஐலேருந்து ஒரு கார்டு. ஏன் இந்த கார்ட நான் சூஸ் பண்ணேன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்டோட டிவேல்யூவேஷன்பாங்கல்ல, மதிப்பிழப்பு. அது வந்து கன்னா பின்னான்னு நடக்குது. நானும் நெறையா பார்த்துட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆக்சிஸ் பேங்க்ல வந்து கத்தார் ஏவியோஸ் இருக்குல்ல, அந்த ஏவியோஸ் வந்து முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆக்சிஸ் அட்லஸ்ல ஒரு பாயிண்ட் உங்க ஆக்சிஸ் பாயிண்ட் இருந்தா, அத நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2 ஏவியோஸா கிடைக்கும். ஹொரைசான்ல ஒரு ஆக்சிஸ் எட்ஜ் மைல் இஸ் ஈக்குவல் டூ ஒரு கத்தார் ஏவியோஸ் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 எட்ஜ் மைல் இஸ் ஈக்குவல் டூ 1 ஏவியோஸா மாத்திட்டாங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா, உனக்கு 50% அடி வாங்கிருச்சு. என்ன பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 1 கத்தார் ஏவியோஸ், மேரியட் பாண்ட்வே பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அக்கார் இது 3யுமே வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கத்தார் ஏவியோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்தத விட 50% அத டீவேல்யூ பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க. நீங்க ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணி அத ட்ரான்ஸ்ஃபர் பண்றத பேங்க்ஸ் வந்து குறைக்க போறாங்க. யுஎஸ் மாரி ஆக்க போறாங்க. ஏன்னா யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏர்ன் பண்றது கஷ்டம். நீங்க நெறைய செலவு பண்ணா தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி கொண்டு வர போறாங்க. ஆனா நம்ம கிரெடிட் கார்டு மார்க்கெட்டுங்கிறது அமெரிக்கா மாரி பெரிய மார்க்கெட் கிடையாது. நம்ம ரொம்ப சின்ன மார்க்கெட்டு. நம்ம கிரெடிட் கார்டோட கடன்கள் பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா 3,00,000 கோடி கூட வராது. ஆனா அவங்க கிரெடிட் கார்டோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, $1,000,000,000,000 இருக்கும். சீரியஸா சொல்றேன். கிரெடிட் கார்டோட கடன் மட்டும் $1,000,000,000,000 ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா அவங்க யூஸ் பண்றாங்க. $1,000,000,000,000னா 8,00,000 கோடின்னு நெனைக்கிறேன். ஆமா 8,00,000 கோடி. ஸோ நம்ம நாட் ஈவன் 1,00,000 crore நம்ம மிஞ்சி போனா 2,00,000 கோடிலாம் சும்மா சொல்றேன். 1,00,000 கோடி கூட வரமாட்டோம். மிஞ்சி போனா ஒரு 25,000 கோடி, 30,000 கோடி. அதிகபட்சம் 50,000 கோடி தான். அதுக்கு மேல நம்ம கிரெடிட் கார்டு மார்க்கெட் வரவே வராது. ஆனா அவங்க 8,00,000 கோடியா? இப்போ ஆக்சுவலா டாலர் வந்து ரூ. 96 விக்குதோ! ஸோ 9,50,000 கோடி அவங்க கிரெடிட் கார்டு சந்தை. அதாவது மக்கள் வருஷத்துக்கு ஸ்வைப் பண்றது, ஃபீஸ் கட்டுறது, எல்லாமே கிரெடிட் கார்ட்ல நடக்கிறது. ஸோ அந்த மாரி நம்ம மார்க்கெட்டும் மாறுதோன்னு எல்லாருமே பிரெடிக்ட் பண்றாங்க. ஸோ அப்படிதான் அத நோக்கி தான் பயணிக்குது. ஸோ நம்ம இந்த கார்ட பத்தி நான் பார்த்த ஒரே ரீசன் என்னன்னா, இந்த கார்டு வந்து அந்த டிவேல்யூவேஷன்ல இருந்து ஒரு என்ன சொல்றது? அந்த டிவேல்யூஷன்குள்ள போகாத கார்டு. ஏன்னா அந்த கார்ட்ல பெருசா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஆனா என்ன அந்நாடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்க அந்நாடு சேமிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் மோரோவர் இந்த கார்ட்ல எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. உலகம் பூரா எடுத்துக்குவான். விசா கார்டு தருவான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தலைவலியும் கிடையாது. அதனால தான் இந்த கார்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆக்சஸ்லேருந்து எல்லாத்தையுமே செலவு பண்ணணுன்ட்டான். இந்த கார்ட்ல நீங்க செலவு பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த கார்ட எடுத்துட்டு போய் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லான்ச்சுக்கு செலவு பண்ணணும், மூவி டிக்கெட் செலவு பண்ணணும். நம்ம சேனல தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். லான்ச் வந்து இப்ப எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். 20,000, 50,000, 1,00,000ன்னு போய்க்கிட்டே இருக்கு. அண்ட் மூவி டிக்கெட்டுமே இப்ப 20,000. ஃபர்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்தாங்க அத. இப்ப ஐடிஎஃப்சி பேங்க் அத எட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நீங்க மூவி பார்க்கணும்னா ஒரு மாசத்துக்கு ரூ. 20,000 நீங்க வெளிய ஸ்வைப் பண்ணா தான் பை ஒன் கெட் மூவி டிக்கெட் கிடைக்கும். இந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஆனா இப்ப இந்த கார்ட்ல வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால இந்த கார்டு. வாங்க இந்த கார்ட பத்தி பார்ப்போம். இந்த கார்டு வந்து எஸ்பிஐ எலைட் கார்டு. இந்த கார்டோட ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு ரூ. 6,000 ஃபீஸு. ரூ. 5,000 ஃபீஸு பிளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரூ. 900 இருக்கு. ஸோ ரூ. 6,000 ஃபீஸு. ரூ. 6,000 ஃபீஸ்ல உங்களுக்கு இந்த கார்ட நீங்க ஃபீஸ் கட்டி வாங்குன உடனே உங்களுக்கு ரூ. 5,000க்கு வவுச்சர்ஸ் கிடைக்கும். என்னென்ன வவுச்சர்ஸ் கிடைக்கும்? நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். யாத்ரா, பேட்டா, ஹஷ் பப்பீஸ், பேண்ட்லூன்ஸ், ஷாப்பர் ஸ்டாப், மார்க்கஸ் ஸ்பென்சர்ஸ் இந்த மாரி சொல்லி உங்களுக்கு வவுச்சர்ஸ் இருக்கும். எனக்கு கேட்டீங்கன்னா நீங்க பேட்டா வாங்கிக்கங்க. பேட்டா வாங்கி வீட்ல இருக்க எல்லாருக்கும் செருப்பு வாங்கி குடுத்துருங்க. அப்படி இல்லையா பேண்ட்லூன்ஸ் போய் நம்ம வீட்ல இருக்க பெண்களுக்கு நல்ல ட்ரெஸ் இதெல்லாம் ஜாலியா வாங்கி குடுத்தோம்னா, அவங்களும் ஹேப்பி, நீங்களும் ஹேப்பி. ஸோ அந்த மாரி வாங்கி குடுங்க. மார்க்கஸ் ஸ்பென்சர்ஸ் அதுவுமே நல்ல கடை தான். பட் மார்க்கஸ் ஸ்பென்சர்ஸ் எல்லாருக்கும் எவ்வளோ பேரு பக்கத்துல மார்க்கஸ் ஸ்பென்சர்ஸ் இருக்குன்னு தெரியாது. அண்ட் ஷாப்பர் ஸ்டாப்ஸ் எத்தன பேரு வீட்டு பக்கத்துல இருக்குன்னு தெரியாது. பெரிய பெரிய மால்ஸ்ல இருக்கு. அத தாண்டி நான் பெருசா ஷாப்பர் ஸ்டாப்ஸ நான் இது சொல்றது என்ன சொல்றது? கடையா பார்த்ததே கிடையாது. தனி கடையா. அதனால தான் சொன்னேன் பேட்டா வாங்கியிருங்க பெட்டர் இல்லன்னா பேண்ட்லூன்ஸ் வாங்கியிருங்க பெட்டர். ஸோ நான் சொன்ன மாரி இந்த கார்டோட ஃபீஸ் வருஷத்துக்கு ரூ. 6,000.
அண்டு இந்த கார்டில வந்து நீங்க வருஷத்துக்கு ரூ. 10,00,000 செலவு பண்ணீங்கன்னா, இந்த கார்டோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும். இந்த கார்ட்ல இருக்க ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்னா பார்ப்போங்களா? மூவிஸ் ஒரு மாசத்துக்கு ரூ. 500க்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் இந்த கார்ட்ல. ஸோ வருஷத்துக்கு ரூ. 6,000 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்ட்ல வந்து 14 லான்ச் ஆக்சஸ் 8 டொமஸ்டிக்கு 6 இன்டர்நேஷனலு. ஸோ 8 டொமஸ்டிக்ங்கிறப்போ ஒரு குவார்ட்டருக்கு 2 காம்ப்ளிமென்ட் டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ். இன்டர்நேஷனல் வந்து வருஷத்துக்கு 6 உங்களுக்கு பிரியாரிட்டி பாஸ் $99 ப்ளஸ் இதுவுமே ஃப்ரீ 6 லவுஞ்ச் ஆக்சஸ் ஃப்ரீ. ஆனா 2 வருஷத்துக்கு தான் தருவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரியாரிட்டி பாஸ், லவுஞ்ச் ஆக்சஸ் போயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு கார்டு சூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க எஸ்பிஐக்கு மறுபடியும் மெயில் பண்ணி சில பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியுங்கிறாங்க. ஆனா சில பேர் அது முடியாது. எஸ்பிஐ ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டா அவ்வளோதான். அதாவது பிரியாரிட்டி பாஸ் முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் பிரியாரிட்டி பாஸ் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு நீங்க பார்த்துக்கங்க. அண்ட் இதில குறிப்பா இன்னும் என்னன்னா, ஃபோரெக்ஸ் சார்ஜஸ் 2% தான் ஃபோரெக்ஸ் சார்ஜஸ் நண்பர்களே. எல்லா கார்டுலயுமே எல்லா இந்த மாரி என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு எலைட்டான கார்டு இருக்குல்ல, பிரீமியம் கார்ட்ஸ்ல எல்லாமே 3.5% பிளஸ் ஜிஎஸ்டி ஃபோரெக்ஸ் சார்ஜஸ் வெளிநாட்ல யூஸ் பண்ணா. ஆனா அதில 1.99% 1.99% தான் பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ரொம்ப கம்மி. என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் 50% மத்த கார்ட கம்பேர் பண்றப்போ இந்த கார்ட்ல கம்மி. அண்ட் உங்களுக்கு 1 வருஷம் ஐடிசில சில்வர் மெம்பர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதுவுமே நல்ல ஒரு பெனிஃபிட் தானே. சில்வர் மெம்பர்ஷிப் நெறைய பேருக்கு, இது என்ன ப்ரோ சில்வர் மெம்பர்ஷிப் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதான் கிடையாது நண்பர்களே. ஏர்லைனு, ஹோட்டல்ஸ், லாயல்டி புரோகிராம்ஸ். நான் மேரியட் பான்வே நம்ம சேனல்ல பார்க்குறவங்க நெறைய பேருக்கு தெரியும். எனக்கு மேரியட் பான்வே ஹோட்டல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அதில இப்போ கோல்டு மெம்பரா இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 25 நைட் நீங்க இந்த மேரியட் ப்ராப்பர்ட்டீஸ்ல தங்குனீங்கன்னா, நீங்க கோல்டு மெம்பர் ஆயிடலாம். கோல்டு மெம்பர் ஆனீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டு, லேட் செக் அவுட்டு. ஸோ உங்களுக்கு நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னோட டிராவல் பிளானுக்கு என்னோட இதுக்கு அது சூட்டபிளா பொருந்துச்சுனால நான் அத எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே அது பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்ல. சில பேர் வருஷத்துக்கு 1 நாள் தான் டிராவல் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது தேவைப்படாது. ஸோ போன வருஷம் நான் 25 நைட் தங்க முடிஞ்சது. அதனால எனக்கு கோல்டு ஸ்டேட்டஸ் கிடைச்சது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7 மாசம் முடிய போகுது. ஆனா 7 மாசத்துல இன்னும் ஒரு தடவ கூட நான் மேரியட் ப்ராப்பர்ட்டில தங்கவே இல்ல. ஏன்னா என்னோட டிராவல் பிளான் வந்து அதுக்கேத்தாப்ல அமையல. எல்லாமே வந்து லோக்கலு. 2 வாட்டி நான் வெளிநாடு போனேன். ஆனா எல்லாமே வொர்க் பர்ப்பஸா போனனால என்னால என்ன சொல்றது? ஸோ அந்த மேரியட் ப்ராப்பர்ட்டில தங்க முடியாது. ஃபேமிலியா போனா தங்குற மாரி இருக்கும். இது நான் இண்டிவிஜுவலா ஃப்ரெண்ட்ஸோட போறனால நான் பெருசா அது தங்க மாட்டேன். அண்ட் நான் சொன்ன மாரி ஐடிசி சில்வர் மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கார்ட்ல உங்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல எலைட் ரிவார்ட்ஸ். இந்த கார்ட்ல குறிப்பா இந்த கார்ட் நான் சொன்னேன். இந்த கார்ட்ல மைல்ஸ்டோன் இருக்கு நண்பர்களே. நமக்கு ரொம்ப பிடிச்சதே மைல்ஸ்டோன் தான். உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த கார்டோட மைல்ஸ்டோன் மாரி வேற எந்த கார்ட்லயுமே நான் வரைக்கும் என்ன சொல்றது? இந்த கார்டோட மைல்ஸ்டோன் எந்த கார்ட்லயுமே இந்த மைல்ஸ்டோன் பார்த்ததில்ல. ரிவார்ட்ஸ் மைல்ஸ்டோன். ஏன்னா எல்லா கார்ட்லயுமே மைல்ஸ்டோன் இருக்கு. Amexல இருக்கு, ஆக்ஸஸ்ல இருக்கு, அப்புறம் வேற எதுல இருக்கு, HDFCஸ்ல இருக்கு. ஆனா, இதுல வந்து ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன மைல்ஸ்டோனுக்கு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கார்டு நீங்க வாங்கி டைனிங், கிராசரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா, நம்ம போற மால்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான். டைனிங் சொல்லவே தேவையில்ல. சாப்பிடுற கடை, கிராசரி காய்கறி கடை, ஸோ மளிகை சாமான் கடை. இந்த கடையில நீங்க போய் நீங்க ஸ்வைப் பண்ணி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ரூ. 100க்கும் 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. ஸோ 10 ரிவார்டு வந்து ரூ. 2000. ஸோ ஒரு ரூ. 100க்கு ரூ. 2000னா 2.5% உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அது ரீட்டெயில் ஸ்பென்ஸ். அத தாண்டி வேற ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு ரூ. 100க்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எது எதுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காதுன்னா, ஃபியூவல் கிடைக்காது, ரென்ட் கிடைக்காது, வாலெட் கிடைக்காது, கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் கிடைக்காது. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ்ல இதில அடங்கியிருக்கு. ஸோ இன்சூரன்ஸ்க்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நண்பர்களே. எல்லாருமே நெறைய பேர் கேட்டீங்க. குறிப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன். இந்த கார்ட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த கார்ட்ல வந்து இன்சூரன்ஸ் பே பண்றதுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு பசங்களுக்கு இப்போ ரூ. 50,000லேருந்து ரூ. 60,000 வருது. இன்சூரன்ஸ் ஒரு 20லேருந்து ரூ. 30,000 வருதுன்னா, அதுவே வருஷத்துக்கு 70,000. 2 பசங்க இருக்கவங்களுக்கு தாராளமா 1,50,000 தாண்டிடலாம். இந்த கார்ட வச்சு 1,50,000 2,00,000 தாராளமா வரும். ஸோ ரூ. 2,00,000 நீங்க தாண்டிட்டீங்கன்னா, இன்னும் ரூ. 1,00,000க்கு நீங்க மாசம் 20,000 30,000 செலவு பண்ணா கூட, ஒரு வருஷத்துக்கு ரூ. 4,00,000 சாலிடா கிராஸ் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாரி மைல்ஸ்டோன் 1 ரூ. 3,00,000 தாண்டினீங்கன்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் ரூ. 1,00,000 சேர்த்து பண்ண 3 4,00,000 போனீங்கன்னா, இன்னொரு 10,000 பாயிண்ட்ஸ். ஸோ 20,000 பாயிண்ட்ஸ் ஆயிருச்சு. ரூ. 4,00,000க்கு நீங்க டைனிங் இது பண்ணா ஒவ்வொரு ரூ. 100க்கு 10 பாயிண்ட். இந்த ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் பே பண்ணா ஒவ்வொரு ரூ. 100க்கு 2 பாயிண்ட். அத தாண்டி ரூ. 4,00,000க்கு 20,000 பாயிண்ட்ஸ் கிடைக்குது நண்பர்களே. அண்ட் 3வது மைல்ஸ்டோன் ரூ. 5,00,000க்கு இன்னும் ரூ. 1,00,000 சேர்த்து பண்ணீங்கன்னா, 15,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அங்கருந்து பெரிய மைல்ஸ்டோன். ரூ. 5,00,000க்கு பதிலா இன்னும் ஒரு ரூ. 3,00,000 சேர்த்து பண்ணி ரூ. 8,00,000 பண்ணீங்கன்னா, இன்னும் 15,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 10, 10, 20, 20, 15, 35, 35, 15, 50. ஸோ 50 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பிளஸ் உங்களுக்கு ரூ. 8,00,000க்கு உண்டான அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேற இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா,
எப்படியும் ஒரு 60,000 பாயிண்ட்ஸ் குறையாம வந்து நிக்கும். 60,000 பாயிண்ட்ஸ நீங்க ரீடீம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு ரூ. 15,000 கிடைக்கும். ஸோ ரூ. 5,000 ஃபீஸ்ல ரூ. 6,000 கார்டு ஃபீஸு. அதில ரூ. 6,000க்கு மூவி டிக்கெட் ஃப்ரீயா கிடைச்சிரும். லான்ச் அக்சஸ் ஃப்ரீயா கிடைச்சிரும். ரூ. 16,000க்கு உங்களுக்கு பணம் திருப்பி வந்துரும். அந்த நீங்க ரூ. 16,000 நீங்க என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள். ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்டா வச்சுக்கலாம். கிஃப்ட் வவுச்சரா வாங்கிக்கலாம். மெர்ச்சன்டைஸ் வாங்கிக்கலாம். டிராவல் புக்கிங் எஸ்பிஐயோட டிராவல் புக்கிங் போர்ட்டல்ல போய் புக் பண்ணிக்கலாம். மொபைல் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் கேட்டலாக். எஸ்பிஐ ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அதில ஒரு கேட்டலாக் இருக்கு. அந்த கேட்டலாக்ல போய் நீங்க ரீடீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபார் மோஸ்ட் யூசர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிரெடிட் இஸ் யூசுவலி ரிடெம்ப்ஷன். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கிரெடிட் தான் மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, என்ன பண்ணாலும் ரூ. 1/4 தான். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வரவு வச்சுட்டீங்கன்னா, நீங்க வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க வரவு ரீடீம் பண்ணி வரவு வச்சுட்டீங்கன்னா, நீங்க பிரச்சனையே இல்ல. உங்க கார்ட்ல இருந்து அது பாசிட்டிவ் ஆயிரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு 50,000 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதோட மதிப்பு ரூ. 12,500. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரூ. 12,500க்கு எதையாவது போய் ஸ்வைப் பண்ணிருங்க. கடையில போயோ, ஆன்லைன்லயோ வாங்கிட்டீங்கன்னா, என்ன பண்ணுங்க, நீங்க ஆப்ல போயி ரீடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல போய் ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த 50,000 பாயிண்ட் ரீடீம் ஆயி உங்க அக்கவுண்ட்ல இருந்து ரூ. 12,500 ப்ளஸ்ல வந்துரும். ஸோ நீங்க யூஸ் பண்ண 12,500 அந்த ரிவார்ட் பாயிண்ட்ல இருந்து 12,500 டேலி ஆயிடுச்சுன்னா, நீங்க எந்த ரூபாயும் கட்டத் தேவையில்ல. உங்களுக்கு நில்ல வரும். என்ன ரிவார்ட் ரீடீம் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு ரூ. 99 பிளஸ் ஜிஎஸ்டி ரூ. 118 போடுவான். அது பிரச்சனை இல்ல. அது பார்த்துக்கலாம் நீங்க. அது ஒண்ணு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் நீங்க மறந்துறாம பார்த்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஒரு கார்டு, அதாவது மாசத்துக்கு 2 மூவி டிக்கெட். ஒரு மூவி டிக்கெட்டுக்கு ரூ. 250 டிஸ்கவுண்ட். இன்னொரு மூவி டிக்கெட்டுக்கு ரூ. 250 டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு மாசத்துக்கு நீங்க 4 டிக்கெட் புக் பண்ணீங்க. 2 டிக்கெட் தான் நீங்க காசு குடுத்து போட போறீங்க. 2 டிக்கெட் வந்து ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு அந்த மாரி இருக்கப்போ இந்த கார்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு. லான்ச் ஆக்சஸ் நான் சொன்ன மாரி எல்லாமே ரொம்ப சூப்பரான கார்டு. அதனால நான் சொன்னேன் இந்த கார்டு ரொம்ப நல்ல கார்டு. இந்த கார்ட நீங்க தாராளமா வாங்கலாம். இந்த கார்ட்ல கான்ஸே இல்ல. இருக்கு. ரூ. 10,00,000 ஸ்வைப் பண்ண சொல்றாங்க. ஐ மீன் ரூ. 10,00,000 ஸ்வைப் பண்ணா தான் ஆனுவல் ஃபீஸ் வந்து தள்ளுபடி செய்யப்படுமாம். அந்த ஒரே ஒரு த இதுதான் வந்து 10,00,000ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 5,00,000 வச்சிருந்தா கூட நல்லாயிருக்கும். ஆனா இந்த கார்டு வந்து ஒரு ஹை ஸ்பெண்டருக்கான கார்டு. ஹை ஸ்பெண்டர் நான் சொல்ல எனக்கு பொறுத்தவரை ஹை ஸ்பெண்டர் கிடையாது நண்பர்களே. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி 2 பசங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா, உங்க பசங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூல் ஃபீஸ் நீங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்கன்னா, 2 பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க. எப்படி இன்சூரன்ஸோ, எல்ஐசியோ ஏதோ ஒண்ணு போட்டிருப்பீங்க. அது வருஷம் வருஷம் இந்த கார்ட்ல கட்டுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எடுங்க. மைல் ஸ்டோன் இது பண்ணுங்க. ஒரு 10,000, 15,000 சேர்ந்த உடனே அத வச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன டிராவல் பிளான் பண்ணுங்க. ஊருக்குள்ளேயோ, இல்ல திருப்பதியோ, கேரளாவோ ஏதோ ஒரு பக்கத்துல போயிட்டு வாங்க. ஜாலியா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா, இப்ப வந்தே பாரத் ஒரு ஆளுக்கு ரூ. 1000 வரும். போக வர 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவே 4000 8,000 ஆயிரும். ரூம் ஒரு 2 நாள் தங்குனீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு ரூ. 3,000 நல்ல ஒரு ஆவரேஜ் ரூமே ரூ. 3,000 கிடைக்கும். ஸோ ரூ. 6,000 6,000 8,000 14,000 ஆச்சு. ரூ. 17,000ல 14,000 ஹோட்டலும், ட்ரெயின் போக்குவரத்து செலவும் இது சார்ட் அவுட் பண்ணிரும். மிச்ச ஷாப்பிங்கு மத்தத நீங்க பார்த்துக்கங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு. உங்களுக்கு ஒரு ட்ரிப் ரூ. 25,000க்கு டொமஸ்டிக் ட்ரிப். இங்க கேரளாவோ, திருப்பதியோ, பெங்களூரோ, ஹைதராபாத்தோ ஏதோ ஒண்ணு நீங்க போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு இது சால்வ் பண்ணி தரும். ஸோ அந்த வரைக்கும் இந்த கார்டு ரொம்ப நல்ல கார்டு. இப்ப இருக்க ரீசென்ட் டிவேல்யூவேஷன்ல இந்த கார்டு வந்து நான் ரொம்ப நல்ல கார்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த கார்ட தாராளமா வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மத்த கார்டு எதுவுமே கிடைக்காதவங்க, எங்களுக்கு இந்த மைல்ஸ் இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த மாரி சிம்பிளா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கார்ட தாராளமா வாங்கலாம். ரொம்ப நல்ல கார்டு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.